முத்து மாமா, சொல்லு. நான் காலையில கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து என்கிட்ட நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கு, நீ வந்துடணும்னு இப்ப வீட்ல வந்து சொன்ன மாதிரி என்கிட்டயும் சொன்னாங்க மாமா. நாம அதுக்கு போலாமா வேணாமா? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உனக்கு புரியும்ல? அப்புறம் அவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஆரம்பிச்சு கோயிலை வச்சு நான் அவமானப்படுத்துனதுல இருந்து மேலும் மேலும் புது புதுசா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்காமலே எனக்கு தெரியாமலே ஊரை தண்டோரா போட்டு எனக்கு நிச்சயதார்த்தம் லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எங்கேயும் போகக்கூடாது. மீறி போனா நீ என்ன மதிக்கலன்னு அர்த்தம். பாத்தீங்களாடி, மாமா அவளுக்கு நல்லா சூடு வச்சுட்டாரு. இந்த சூடு அவ வாழ்நாள் முழுக்க போதும். இனி அவ கனவுல கூட முத்தரச மாமாவை நினைக்க மாட்டா. சரி முத்து மாமா, உனக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன். அவங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, நானும் அங்க போக மாட்டேன். எங்கேயும் போக மாட்டேன் மாமா. என்ன சொன்னது அப்படியே செய். ஒரு நிமிஷம். நீ என்ன நீ இப்படி சொதப்பிட்டீங்க? பேசாம இரு ஜனனி. போங்க நீ. நாங்க எவ்வளவோ சொல்லி கொடுத்தோம். அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னதும் மறுத்து உடனே பேசாம வந்துட்டீங்க. என்னால முத்து மாமாவை எதிர்த்து பேச முடியாது ஜனனி. அண்ணி, அந்த அண்ணாமலைய களை எடுத்த மாதிரியே இவங்களையும் களை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க. சரி ஸ்வேதா, இப்போ இங்க இவ்ளோ நடந்திருக்கு. உன் மாமாவும் கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லியாச்சு. இத மீறி வெண்ணிலா கோயிலுக்கு போயிட்டா என்னடி பண்றது? வெண்ணிலாவை பத்தி உனக்கு சரியா தெரியாது. அவ கடவுள் பேச்ச வேணா மீறுவா, ஆனா அவ முத்தரச மாமா பேச்ச மீறவே மாட்டா. கண்டிப்பா அவ கோயிலுக்கு போக வாய்ப்பே இல்ல. பாக்கி இருக்கிறது அந்த அண்ணாமலை மட்டும்தான். அவன் மட்டும்தான் ஏதாவது குடைச்சல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அவனை மட்டும் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சா போதும். இவங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. மாப்ள, ஏய் மாப்ள, மாப்ள, டேய் வெளில வாடா. டேய் மாப்ள, வாடா மாப்ள. என்னடா எப்படிடா இருக்கா? ஸ்வேதா, அவனுக்கு 100 ஆயுசு. இப்பதான் அண்ணாமலை குடைச்சல் கொடுக்கறான் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த, அதுக்குள்ளே நேர்ல வந்து நிக்கிறான். ஏண்டா உன் நிச்சயதார்த்தத்துக்கு ஊர் சார்பா ஆலம்பி கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்லிட்டியாமா? இதை பாரு டேய், நீ வேற எதை பத்தி வேணாலும் பேசு. தயவு செய்து இதை பத்தி பேசாத. டேய் இதை பத்தி தானே பேச வந்த, வேற எதை பேச சொல்ற? ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணிப்ப உனக்கு இஷ்டம் இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்ல நான் வெளில போறேன்னு சொன்னேன். நானும் போயிட்டேன். அதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா உன் மேல எனக்கு கோவம் இல்லடா. உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் மறுபடியும் இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கேன். உன்னை நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். நீ ஏன் தேடி வரன்னு எனக்கு தானே தெரியும். நல்ல காசு பணம் இருக்கு ஃப்ரெண்டு கிட்ட, எப்படியாவது ஆட்டைய போடலான்னு வந்திருக்க. கடைசியில ஏதோ நல்லவன் மாதிரி அரிதாரம் பூசிக்கிட்டு இருக்கியா? நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதாண்டா உனக்கு, ருத்ரா குட்டிக்கு, இந்த குடும்பத்துக்கே நல்லது. அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? அவசரப்பட்டு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் காலம் பூரா கஷ்டப்பட வேண்டியதுதான். அப்புறம் யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடா.
இங்க பாரு, நான் சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நீ மட்டும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்து கலந்துக்கல, அப்புறம் என்ன வேணா நடக்கும். என்ன வேணா நடக்கும்டா. ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எப்படிமா பேச சொல்ற? சொல்லு, நான் சொல்றது புரிஞ்சுக்கிறான். அவன் இஷ்டப்படி தான் செஞ்சுட்டு இருக்கான். இத பாருமா, உனக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இந்த அண்ணன் என்ன வேணா பண்ணுவாமா. அவன் நல்லா இருக்கணுமா, அதுக்காக தான் நீ இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க. இத பாரா, நல்லா கேட்டுக்கோ. நீ மட்டும் நிச்சயதார்த்தத்துக்கு வரல, என்ன உயிரோட பார்க்க முடியாதுடா. செத்துடு. டேய், அறிவு கெட்டவனே, என்னடா பேசிட்டு இருக்க? ஏன்னா அன்னைக்கு அப்படியே தேவையில்லாம என்னமோ பேசி அப்புறம் அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. இப்ப நிச்சயத்தை பண்ண, அதை பண்ணி, இது பண்ணி எல்லாம் உயிரை விட்டு மிரட்டுறியாடா? ஏன்டா அப்படி ஆளு காலையில படுத்துறீங்க? யாரா உன்னை படுத்துனா? நீ தானே படுத்துற. இத பாரு மாப்ள, உனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கணும், அது என் உயிர் போனாதான் நடக்கும்னா என் உயிரை கொடுக்க கூட நான் தயாரா. சத்தியமா சொல்றேன்டா, நிச்சயதார்த்தத்துக்கு நீ வரல, செத்துருடா மாப்ள. டேய், எதுக்கா? நான் சத்தியமா செத்துருவேன். ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நீ வருவேன்னு. உன் மேல இருக்க நம்பிக்கையோட உன் நட்பு இருக்கு, அது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா வருவ. வந்துடுறா. நீ வரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன பார்க்க வரணும்னா ஒரு பெரிய மாலை எடுத்துட்டு தான் வரணும். டேய் டேய் டேய், என்னடா? ஏன்னா உன் பைத்தியக்காரத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஏன் வாய்க்கு வந்தபடி கண்டது உளராதடா. ஏன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற. யாரா லூஸ் மாதிரி பேசுறா? நடக்க போறதா தான் சொன்னேன். உனக்கு இந்த அண்ணாமலை வேணும்னா நீ நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். புரிஞ்சுக்கோடா. மரியாதை நிச்சயதார்த்தத்துக்கு வந்து சேரு, இல்லனா நான் சொன்னபடி செஞ்சிருவேன்டா. டேய் டேய் டேய், டேய் பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்கறா. ஏன் நிலைமை வந்து யோசிச்சு பாரு. ஏன்னா ஏன் இடத்துல யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிற? டேய், எல்லாம் யோசிச்சாச்சுடா. மாப்ள, இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலடா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. டேய், நிச்சயதார்த்தத்துக்கு நீ வரணும். வரல, செத்துருவேன்டா, செத்துருவேன். டேய் டேய், வரணும்டா நீ. நில்லுண்ணே, சொன்னா கேளுண்ணே. டேய். அண்ணா போவாங்க, நில்லுண்ணே. எல்லாமே என்னாலதான். எல்லாருக்கும் என்னாலதான் ரொம்ப கஷ்டம் கார்த்தி. ஐயோ அண்ணி, நீங்க மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்காதீங்க. அண்ணாமலை அண்ணா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறதே உங்களுக்காக தான். நீங்க எதுக்கு மறுபடியும் இப்படி புலம்புறீங்க? விடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நாம நம்புவோம். என்னடி சொன்ன? அந்த அண்ணாமலைக்கு 100 ஆயுசா? அல்ப ஆயுசுல அவனை போக வைக்கிறேன்டி. அண்ணே, எப்பனே வருவாங்க அவங்க? கால் பண்ணியிருக்கேன், இப்போ வந்துடுவா. மருது, பாஷ்வேதா, என்ன விஷயம்? நீ சொன்ன மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். அந்த அண்ணாமலை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முத்தரச மாமாவை வந்து பார்த்தான். அவனா ஒரு விஷயத்துல வாயை கொடுத்து மாட்டிருக்கான். இப்ப அவன் சொன்ன விஷயத்தை வச்சு அவனை காலி பண்ணணும் மருது. என்ன ஸ்வேதா, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அண்ணாமலை வீட்டுக்கு வந்து மாமா கிட்ட கண்டிப்பா நீ கோயிலுக்கு வந்தே தீரணும்னு சொல்லிருக்கான். அப்படி வரலனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். அதனால இது நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்தி அந்த அண்ணாமலையை காலி பண்ணணும்.
ஆமா மருது. ஏன்னா அத்தனை பேரை சாட்சியா வச்சு அவன் பேசிட்டு போயிருக்கான். நான் அவங்களையே அவன் சாவுக்கு சாட்சியா மாத்த போறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நிச்சயதார்த்தத்துக்கு நீ வரல, செத்துருடா மாப்ள. டேய் கிறுக்கா, சத்தியமா செத்துருவேன். நீ எங்கேயும் போக கூடாது. மீறி போனா நீ என்ன மதிக்கலன்னு அர்த்தம். முத்து மாமாவுக்கு சுத்தமா விருப்பம் இல்லாத போது நான் என்ன செய்யறது? அண்ணாமலை அண்ணன் என்னன்னா அப்படி சொல்லிட்டு போகுது. ஊர்க்காரங்க ஒரு பக்கம். முத்து மாமா பேச்சு மீறி நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கடவுள் தான் நல்ல வழி காட்டணும். வெண்ணிலா, சித்ராக்கா, வெண்ணிலா, முத்தரசன் மாமா ஒரு அப்பாவி. அவரை ஸ்வேதா தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு பயங்கரமா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவருக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. நிச்சயமா அவருக்கு நீ மனைவியா வர்றதுதான் இந்த வீட்டோட எதிர்காலத்துக்கு நல்லது. நான் இத உனக்காக மட்டும் சொல்லல வெண்ணிலா, முத்தரசன் மாமாவுக்கும் ருத்ராவோட நல்லதுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உன்னை அவர் நிச்சயதார்த்தத்துக்கு போக வேண்டான்னு சொன்னாலும் நீ போய் தான் ஆகணும். ஏன்னா இப்ப அவரு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத ஒரு குழந்தை மாதிரி இருக்காரு. அவருக்கும் ருத்ராவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம தான் அவருக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு முடிவு பண்ணணும். நீ நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போறதுதான் முத்தரச மாமாவோட எதிர்காலத்துக்கு நல்லது. அதனால நீ கண்டிப்பா நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற கோயிலுக்கு போய் தான் ஆகணும். உனக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இல்ல சித்ராக்கா, நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். இது என்னோட உத்தரவு. நீ கொடுத்த வாக்க மீறவே கூடாது. கண்டிப்பா போயே தீரணும். போகாத போகாத சித்ராக்கா. சித்ராக்கா வந்தது கனவா? ருத்ரா, அம்மா குட் மார்னிங். குட் மார்னிங். வா ருத்ரா, வந்து சீக்கிரமா கிளம்பு. அம்மா என்னம்மா, ஏன் ரொம்ப கவலையா இருக்க? விடு ருத்ரா, என் கவலை என்னோடயே இருக்கட்டும். நீ வந்து கிளம்பு. என்னன்னு சொல்லுமா. நேத்து நைட்டு உன் சித்ரா அம்மா என்னோட கனவுல வந்துச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு போயே தீரணும்னு சொன்னாங்க. அம்மா சொன்னது கரெக்ட் தானே? நீ நிச்சயதார்த்தத்துக்கு போனா தானே அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு நிஜமான அம்மாவா ஆக முடியும். நீ எனக்கு நிஜமாவே அம்மாவா மாறணும்னா நீ நிச்சயதார்த்தத்துக்கு போய் தானே ஆகணும். நீ சீக்கிரமே அப்பாவை கல்யாணமும் பண்ணிக்கணும். நீ இப்படி சொல்ற, ஆனா உங்க அப்பா என்ன அந்த பக்கமே போக வேண்டாம்ல சொல்லியிருக்காரு. நான் யார் பேச்சதான் கேக்குறது? என்னம்மா நீ, அப்பா சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீ மறுபடியும் இன்னொரு தடவை சித்ராமா கிட்ட பர்மிஷன் கேளு. அவங்க சரின்னு சொல்லிட்டா யோசிக்காம நீ கிளம்பிடு. ஏன்னா சித்ராமா தானே
தெய்வமா இருந்து நம்ம வீட்டையே காப்பாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு சொன்னதே நான் தான். இப்போ எனக்கே நீ சொல்ற. ஆமா, நீ தான் எனக்கு சொன்ன. ஆனா அதை நீயே அடிக்கடி மறந்துடுறியே. அதனாலதான் நான் ஞாபகப்படுத்துறேன். போய் சித்ராமா கிட்ட பெர்மிஷன் கேளுமா. சரி, நீயும் என் கூட வா. மீறி போனா நீ என்ன மதிக்கலன்னு அர்த்தம். யோசிக்காதம்மா. நிச்சயதார்த்தத்துக்கு போலாமா வேணாமான்னு கேளு. சித்ராக்கா, நான் கேட்க போறது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நேத்து என் மனசுல அந்த நினைப்பு இருந்துட்டே இருந்ததுனால அது உன் ரூபத்துல கனவா கூட வந்திருக்கலாம். நீங்க உண்மையிலேயே கனவுல வந்தீங்களா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இப்போ இந்த வீட்டோட தெய்வமா இருக்கிற உங்ககிட்ட மனசார கேக்குறேன். முத்து மாமாவுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம்னு எங்களுக்காக ஊரே ஒரு இடத்துல ஒண்ணு கூடி நிக்குது. அக்கா, அங்க நான் போணுமா வேணாமான்னு நீங்க சொல்லுங்க சித்ராக்கா. பாத்தியாம்மா, அம்மாவே நீ நிச்சயதார்த்தத்துக்கு போறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நீ போயாகணும். உன்னை அவர் நிச்சயதார்த்தத்துக்கு போக வேண்டான்னு சொன்னாலும் நீ போய் தான் ஆகணும். நான் இதை உனக்காக மட்டும் சொல்லல வெண்ணிலா. முத்தரச மாமாவுக்கும் ருத்ராவோட நல்லதுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இன்னும் என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. சித்ராக்காவே சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நான் என்ன பண்றது? வேற வழியே இல்ல. எனக்காக யோசிக்கிறத விடவும் இப்ப எல்லாருக்காகவும் யோசிக்கிறது தான் நல்லதா படுது.